நீங்கள் காலையில் எழுந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவீங்க? ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் பார்ப்பீங்களா? இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா? அல்லது நியூஸ் செக் பண்ணுவீங்களா? உண்மையாக சொல்லணும்னா பெரும்பாலான மக்கள் அப்படித்தான் நாளே ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? நீங்கள் காலை எழுந்த பிறகு முதல் 30 நிமிஷத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் அந்த நாள் முழுக்க உங்கள் மனநிலை, எனர்ஜி, ஃபோக்கஸ், ஏன் சில நேரம் உங்கள் சக்ஸஸ் கூட தீர்மானிக்கப்படுது. இதை கேட்டதும் அவ்வளோ பெரிய விஷயமான்னு தோணலாம். ஆனால் நம்ம முன்னோர்கள் இதை ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதனால தான் அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மிகவும் புனிதமான நேரம்னு சொன்னாங்க. அதுதான் பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய 5 எளிய விஷயங்கள் இருக்கு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 5 விஷயங்களில் ஒன்றை கூட இன்று பெரும்பாலான மக்கள் செய்யவே மாட்டாங்க. அதனால தான் காலையிலேயே ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால தான் எனர்ஜி குறைவு, அதனால தான் நாள் முழுக்க மோட்டிவேஷன் இல்லாமல் இருப்பது. இந்த வீடியோவில் அந்த 5 பழமையான மார்னிங் ப்ராக்டிசஸை பார்க்க போகிறோம். இதற்கு விலையுயர்ந்த கோர்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. எந்த ஸ்பெஷல் சாதனங்களும் தேவையில்லை. காலை நேரத்தில் வெறும் 30 நிமிஷம் மட்டும். ஆனால் அந்த 30 நிமிஷம் உங்கள் நாளையே மாற்றக்கூடியதாக இருக்கலாம். இப்போது ஒரு கேள்வி. நம்மில் எத்தனை பேர் காலையில் எழுந்த உடனே அமைதியாக நாளை ஆரம்பிக்கிறோம்? பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்க? அலாரம் அடிக்குது, ஃபோன் கைக்கு போகுது, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், நியூஸ், அடுத்த சில நிமிடங்கள்லேயே நம்ம மனசு வெளியுலக பிரச்சனைகளால் நிரம்பிடுது. நாள் தொடங்குறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸு தொடங்கிடுது. ஆனால் பழைய காலத்தில் இது மாதிரி இல்லை. நம்ம இந்தியாவின் பழமையான ஆசிரமங்களில் காலை நேரம் ஒரு சாதாரண நேரமாக பார்க்கப்படலை. அது ஒரு புனிதமான நேரம். ஒரு மனிதனோட நாள் எப்படி போகும் என்பதை தீர்மானிக்கும் நேரம். அதனால தான் ஒவ்வொரு மாணவரும் ஒரு குறிப்பிட்ட காலை நடைமுறையை பின்பற்ற வேண்டியிருந்தது. அவர்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும். எப்படிப்பட்ட காலை அப்படிப்பட்ட நாள், எப்படிப்பட்ட நாள் அப்படிப்பட்ட வாழ்க்கை. இந்த எண்ணம் இந்தியாவில் மட்டும் இல்லை, திபெத்திய புத்த மடங்கள்லையும் ஜப்பானிய வாழ்க்கை முறையிலையும் உலகத்தின் பல பழமையான ஆன்மீக மரபுகளிலும் இதே கருத்து காணப்படுகிறது. ஏன்னா அவங்க ஒரு உண்மையை புரிந்து கொண்டிருந்தாங்க. நீங்கள் தூக்கத்திலேருந்து எழும்போது உங்கள் மனம் மிகவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த நேரத்தில் விதைக்கப்படும் எண்ணங்கள் அந்த நாள் முழுக்க உங்களை வழிநடத்தும். ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. அந்த காலையில் செய்ய வேண்டிய அந்த 5 விஷயங்கள் என்ன? ஏன் நம்ம முன்னோர்கள் அதற்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க? அதைத்தான் இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த நேரத்தில் உங்கள் மனசில் இன்னும் நாள் முழுக்க வந்து சேரும் ஸ்ட்ரெஸ் இருக்காது, வெளியுலக சத்தங்களும் இருக்காது, ஒரு விதமான கிளாரிட்டி இருக்கும். அந்த க்ளீன் ஸ்டேட்டில் நீங்கள் சரியான விஷயங்களை செஞ்சீங்கன்னா அது நாள் முழுக்க உங்களை பாதிக்கும். அதனால தான் சிலர் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அமைதியாக இருக்கிறாங்க. அவர்களுக்கும் சேலஞ்சஸ் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அவங்க நாளை ஆரம்பிக்கும் விதம் வேறு மாதிரி இருக்குது. அதுதான் வித்தியாசம். ஆனால் காலம் மாறியதோட நம்ம காலை நேரமும் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் மக்கள் காலை எழுந்த உடனே தியானம் பண்ணினாங்க, இயற்கையோட இணைந்தாங்க, அமைதியாக நாளை ஆரம்பித்தாங்க. இன்று என்ன நடக்குது? காலை எழுந்த உடனே ஃபோன், நோட்டிஃபிகேஷன், நியூஸ், சோஷியல் மீடியா. நம்ம மனசு தயாராகும் முன்னாடியே வெளியுலகம் உள்ளே வந்துடுது. அதனால தான் பலருக்கு நாள் தொடங்கும் முன்னாடியே சோர்வு ஆரம்பிச்சிடுது. ஆனால் இந்த பழமையான காலை பழக்கங்கள் இன்றைக்கும் முழுசாக மறைந்து போகவில்லை. இன்றும் சில யோகா ஆசிரமங்களில் சூரியன் உதிக்கும் முன்னாடி நாள் ஆரம்பிக்கிறது. சில புத்த மடங்களில் அதிகாலை தியானம் இன்னும் தொடர்கிறது. சில குடும்பங்களில் இன்றும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பிரார்த்தனை செய்வதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறாங்க. இது ஏதோ மூட நம்பிக்கைன்னு அவர்கள் நம்பலை, அனுபவத்தால் தெரிஞ்ச உண்மையாக நம்பினாங்க. அதனால தான் பல வெற்றிகரமான மனிதர்களும் காலை நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர்கள் புரிந்து கொண்ட ஒரு விஷயம், ஒரு நல்ல நாள் தற்செயலாக உருவாகாது, அது ஒரு நல்ல காலையிலிருந்து ஆரம்பிக்கும். இப்போது நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, தியானம், உடற்பயிற்சி, ஆரோக்கியமான காலை உணவு. ஆமாம், ஆனால் இங்கே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இந்த வீடியோவில் சொல்ல போகிறது சாதாரண காலை பழக்கம் இல்லை, நம்ம முன்னோர்கள் பின்பற்றிய ஒரு குறிப்பிட்ட நடைமுறை, சரியான ஆர்டர், சரியான டைமிங். அதுதான் இதை பவர்ஃபுல் ஆக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
ஒரு மனிதர் எப்போதும் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எப்போதும் நெகட்டிவ் தாட்ஸு, சரியான தூக்கம் இல்ல, மன நிம்மதி இல்ல. இப்போ அவர் வாழ்க்கையில பெரிய மாற்றம் எதுவும் செய்யல. வேலைய மாத்தல, வீடு மாத்தல, நகரம் மாத்தல. வெறும் காலை முதல் 30 நிமிஷத்த மட்டும் மாற்றுறாரு. முதல்ல எதுவும் நடக்கிற மாதிரி தெரியாது. ஆனா சில நாட்களுக்கு பிறகு உடலில் புத்துணர்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும். மனம் தெளிவாக இருக்கும். முன்பு பெரியதாக தோன்றிய பிரச்சனைகள் கூட சமாளிக்கக்கூடியதாக தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையான மாற்றம். ஏனென்றால் வாழ்க்கையில் நடக்கும் பெரிய மாற்றங்கள் பெரும்பாலும் இப்படிப்பட்ட சிறிய பழக்கங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனா இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த 5 விஷயங்களை செய்வதற்கு வெறும் அதிகாலையில எழுந்தால் மட்டும் போதாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்தால் இன்னும் சிறந்த பலன் கிடைக்கும் என்று நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அந்த நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம். சூரியன் உதிப்பதற்கு சுமார் 1.5 மணி நேரத்திற்கு முன் இருக்கும் அந்த அமைதியான நேரம். அடுத்ததா, ஏன் அந்த நேரம் இவ்வளவு சிறப்பானது? ஏன் நம்ம முன்னோர்கள் பிரம்ம முகூர்த்தத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? அவங்க நம்பிக்கையால மட்டும் சொல்லல, அனுபவத்தால சொன்னாங்க. அந்த நேரத்துல சுற்றுப்புறம் மிகவும் அமைதியாக இருக்கும், மனம் மிகவும் ரிசப்டிவா இருக்கும். பல ஆய்வுகளும் அதிகாலை நேரத்துல உடலும் மனமும் புத்துணர்ச்சியுடன் செயல்பட தயாராக இருக்கும் என்று கூறுகின்றன. அதனால தான் பல ஆன்மீக மரபுகள்லையும் பல வெற்றிகரமான மனிதர்களின் வாழ்க்கையிலும் அதிகாலை நேரம் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது. சரி, இப்போ அந்த 5 காலை பழக்கங்களை பார்ப்போம். முதல் பழக்கம், தண்ணீரோட நாளை ஆரம்பிப்பது. இரவு முழுக்க நம்ம உடல் ஓய்வில் இருக்கும். காலை எழுந்ததும் உடலுக்கு முதலில் தேவைப்படுவது ஹைட்ரேஷன். அதனால தான் நம்ம முன்னோர்கள் காலையில் எழுந்த உடனே தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை வச்சுருந்தாங்க. அதை அவசரமாக குடிக்காம மெதுவாக உணர்ந்து உடலை விழிக்க வைப்பது போல குடிக்க சொன்னாங்க. இது உடலுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கிறது, புதிய நாள் ஆரம்பிச்சாச்சு, தயாராகுன்னு. ஆனால் இது ஆரம்பம் மட்டும்தான். ரெண்டாவது பழக்கம் இன்னும் சுவாரஸ்யமானது, சூரிய நமஸ்காரம். பலர் இதை வெறும் எக்ஸசைஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் இதை அதை விட பெரியதாக பார்த்தாங்க. உடல், சுவாசம், மனம் மூன்றையும் ஒரே நேரத்தில் இயக்கும் ஒரு ப்ராக்டிஸாக. சில நிமிடங்கள் சூரிய நமஸ்காரம் செய்தாலே உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சுறுசுறுப்பாகும், உடல் வெடித்து கொள்ளும், மனமும் புத்துணர்ச்சி பெறும். அதனால தான் பல யோக மரபுகளில் இது காலை ரொட்டீனின் முக்கியமாக பகுதியாக இருக்கிறது. ஆனால் இங்கே தான் பலர் நிறுத்திடுறாங்க. உடலை தயார் பண்ணுறாங்க, ஆனால் இங்கே தான் பலர் நிறுத்திடுறாங்க. உடலை தயார் பண்ணுறாங்க, ஆனால் மனதை தயார் பண்ண மறந்துடுறாங்க. அதனால தான் மூன்றாவது பழக்கம் மிகவும் முக்கியம், பிராணாயாமம் மற்றும் தியானம். கண்களை மூடி சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து பாருங்க. முதல்ல எதுவும் நடக்கிற மாதிரி தெரியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் ஓடிக்கொண்டிருந்த சத்தங்கள் குறைய ஆரம்பிக்கும். சுவாசம் சீராகும், மனம் அமைதியாகும். பலருக்கு நாள் முழுக்க கிடைக்காத அந்த அமைதி இந்த சில நிமிடங்களில் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால தான் பல வெற்றிகரமான மனிதர்கள் தியானத்தை ஒரு ஆடம்பரமான பழக்கமாக அல்ல, வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு பழக்கமாக பார்க்குறாங்க. ஆனால் வாழ்க்கையை மாற்றுறது அமைதி மட்டும் இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பது முக்கியம். அதனால தான் நான்காவது பழக்கம், நன்றி உணர்வு மற்றும் தினசரி இலக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்மில் பெரும்பாலானவர்கள் காலையில் எழுந்த உடனே என்ன நினைக்கிறோம்? வேலை, பிரச்சனை, பொறுப்புகள், ஸ்ட்ரெஸ். ஆனால் நன்றி உணர்வு அந்த மனநிலையை மாற்ற ஆரம்பிக்கும். உங்களிடம் ஏற்கனவே இருக்கும் நல்ல விஷயங்களை நினைவுபடுத்தும். அதுக்கப்புறம் இன்று நான் என்ன சாதிக்க போகிறேன், இன்று நான் எப்படி இருக்க போகிறேன் என்று உங்களுக்கே ஒரு டைரக்ஷன் கொடுக்கும். ஒரு வரைபடம் இல்லாமல் பயணம் செய்ய முடியாத மாதிரி, ஒரு தெளிவான நோக்கம் இல்லாமல் நாளையும் சரியான திசையில் கொண்டு செல்ல முடியாது. பலர் முழுக்க நல்ல ருட்டீன் ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் ஒரு தவறால் அந்த எனர்ஜியை இழந்துடுவாங்க. அது என்ன தெரியுமா? காலை உணவு. அடுத்ததா, நம்ம முன்னோர்கள் ஏன் காலை உணவிற்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு பார்ப்போம். இப்போது 5வது மற்றும் கடைசி பழக்கத்துக்கு வரலாம், ஆரோக்கியமான காலை உணவு தான். நம்மில் பலர் இதை சாதாரண விஷயம்னு நினைக்கிறோம், ஆனால் உண்மையிலேயே உங்கள் நாள் முழுக்க இருக்கும் எனர்ஜியை தீர்மானிக்கிற முக்கியமான விஷயங்களில் இதுவும் ஒன்று.
காலை உடலுக்கு கிடைக்கும் முதல் உணவு உடலையும் பாதிக்கும், மனநிலையையும் பாதிக்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் இயற்கையான, சத்தான, எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை முக்கியமாக கருதினாங்க. பழங்கள், முளைக்கட்டிய தானியங்கள், பருப்புகள், வீட்டில் தயாரிக்கப்படும் சத்தான உணவுகள் போன்றவை உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்கும். ஒரு நல்ல நாள் உருவாகணும்னா நல்ல எண்ணங்கள் மட்டும் போதாது, உடலுக்கும் சரியான எரிபொருள் தேவை. இப்போ இந்த 5 பழக்கங்களையும் பார்த்தாச்சு. ஆனால் ஒரு கேள்வி, இதெல்லாம் ஒரே நாளில் ஆரம்பிக்க முடியுமா? முடியும். ஆனால் பெரும்பாலானவர்கள் 2 நாட்கள் செய்வாங்க, 3வது நாள் விட்டுடுவாங்க. அதனால தான் ஒரு எளிய 22 நாள் சவாலை முயற்சி பண்ணலாம். முதல் ஒரு வாரம் வெறும் ஒரு பழக்கத்தை மட்டும் தேர்வு பண்ணுங்க. தண்ணீர் குடிக்கும் பழக்கம் கூட போதும், அதை தொடர்ந்து செய்யுங்க. அடுத்த ஒரு வாரம் சூரிய நமஸ்காரம் அல்லது சிறிய உடற்பயிற்சியை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீதமுள்ள பழக்கங்களை மெதுவாக சேர்க்கலாம். இப்படி படிப்படியாக சென்றால் தொடர்வது எளிதாக இருக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க, முதல் நாளிலேயே பர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நாட்கள் மிஸ் ஆகலாம், சில நாட்கள் தாமதமாக எழுந்திருப்பீங்க. அது பரவாயில்லை. முக்கியமானது தொடர்ந்து செய்வது, மீண்டும் ஆரம்பிக்க தயங்காத மனநிலை. மேலும் காலை எழுந்தவுடனே ஃபோனை எடுக்காமல் இருப்பதை முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள். ஏன்னா நாள் தொடங்குவதற்கு முன்னாடியே வெளியுலக சத்தங்கள் நம்ம மனதுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிடும். இந்த 5 பழக்கங்களையும் ஒரு கடமையாக பார்க்காதீங்க, உங்களுக்கே நீங்கள் கொடுக்குற ஒரு பரிசாக பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வேற யாருக்காகவும் இல்லை, உங்களுக்காகத்தான். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் அமைதியாக ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கூடுதல் எனர்ஜி, கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ், கொஞ்சம் கூடுதல் மன நிம்மதி. ஒரு வருடம் கழித்து அது எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற இந்த பழக்கங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் இல்லை, பல தலைமுறைகளாக அனுபவத்தின் மூலம் வந்த வாழ்க்கை முறைகள். அவற்றில் உங்களுக்கு பொருத்தமானதை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா உங்கள் கருத்தை கமெண்ட்டில் பகிருங்கள். இந்த 22 நாள் சவாலை முயற்சி செய்ய போகிறீங்கன்னா நான் நாளை முதல் ஆரம்பிக்கிறேன் என்று எழுதுங்கள். அடுத்த 22 நாட்களில் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது என்பதையும் பகிர மறக்காதீங்க. இந்த மாதிரி வாழ்க்கையை மேம்படுத்த உதவும் வீடியோக்கள் வேணும்னா நம்ம ஆன்மீக தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் தூங்குவதற்கு முன் செய்யக்கூடிய சில எளிய இரவு பழக்கங்களையும் பற்றி பார்க்கலாம். அதுவரை உங்கள் நாளை மாற்ற முயற்சி செய்யாதீங்க, உங்கள் காலையை மாற்ற முயற்சி செய்யுங்கள். ஏன்னா பல நேரங்களில் ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு நல்ல காலையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல